இந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸோட அருமை நம்மளுக்கு தெரியும். பொங்கலுக்காக ட்ரெயின், பஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு, பிரைவேட் பஸ்லலாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா ஜனவரி 14த் வந்து கவர்மெண்ட் பஸ்ல அவைலபிள் சீட் இருந்துச்சு. லாஸ்ட் சீட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏசி சீட்டு ஸ்லீப்பர். அதுவும் பார்த்தீங்கன்னா, சென்னை டூ தூத்துக்குடி மதியம் 3 மணிக்கு ஒரு பஸ் கிளம்புதுன்னு எனக்கே அப்ப தான் தெரியும். சரின்னு சொல்லிட்டு அத நான் புக் பண்ணிட்டேன். கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஸோ சிட்டிக்குள்ளேருந்து வரதுனால கொஞ்சம் அ ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் போனேன். அவசர அவசரமா பஸ்ல ஏறிட்டேன். டீசென்ட்டாவே இருந்துச்சுங்க. குறை சொல்றப்பலாம் இல்ல. டீசென்ட்டாவே இருந்துச்சு. என்னோட இதில சார்ஜிங் போர்ட் ஒர்க் ஆகல. பட் பக்கத்து சீட்லலாம் சார்ஜிங் போர்ட் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. கரெக்ட்டா 3:00 வந்து கிளம்பாக்கத்துல என்ன எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹால்ட் போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் குடுத்துட்டேன். செகண்ட் ஹால்ட் தான் என்னால நம்பவே முடியல. ஏன்னா டீசென்ட்டான ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டியிருந்தாங்க. ஏன்னா கவர்மெண்ட் பஸ் எல்லாமே மொக்கையான இடத்துல தான் நிப்பாட்டுவாங்க. பட் டீசென்ட்டான திருச்சிக்கு முன்னாடி ஒரு பிரியாணில நிப்பாட்டியிருந்தாங்க. கரெக்ட்டா 2:00 வந்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடில இறக்கிட்டாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் இப்ப தான் ரீனோவேட் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா அங்க வந்து 2:00 இறக்கிட்டாங்க.